தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வாரத்தின் முதல் நாட்களான திங்கட்கிழமை அன்று நடைபெறும் மக்கள் குறைதீர்த்த நாள் கூட்டம் மாநிலம் முழுக்க இன்று நடைபெறவில்லை. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் பகுதியில் மனுக்கள் பெறுவதற்காக வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் பொதுமக்கள் தங்களது குறைகளை எழுதிய மனுக்களை போட்டு வருகின்றனர். சென்னை மணலி விரைவு சாலையில் உள்ள திருவொற்றியூர் மற்றும் மணலி சுற்றுவட்டாரங்களுக்கு பகிர்ந்து வழங்கப்படும் 400 கிலோ வாட் துணை மின் நிலையத்திற்கு அருகே அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்பட்ட இடத்தில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் மின் நிலையம் அருகே பெட்ரோலியம் கம்பெனி மற்றும் பல்வேறு கம்பெனிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் அகற்றும் பணிகள் இன்று காலை முதலே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுவர் விளம்பரங்கள் மீது பெயிண்ட் அடித்து மறைத்து வருகின்றனர் மாநகராட்சி பணியாளர்கள். மேலும் தஞ்சாவூர் மாநகரத்திற்கு நுழைவு பகுதிகளில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர், தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் குமரன் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஊடகம் என்று ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் பொள்ளாச்சியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் தீபமலையின் மீது மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் தீயில் எரிந்து கருகியது. மலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் உடன் தீயை கட்டுப்படுத்தினர். சென்னை அம்பத்தூர் அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது மகளுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று அவர்கள் காரை மோதிவிட்டு பின்னர் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி நின்றது. இது தொடர்பாக அம்பத்தூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமி விசாரணை செய்யும் போது விபத்தை ஏற்படுத்திய நபர்தான் ஒரு டாக்டர் எனவும் பின்னர் உடனே தான் ஒரு பேராசிரியர் எனவும் மீண்டும் மிரட்டல் தோணியில் பேசினார். ரமேஷ் என்னும் அந்த நபரை தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர். அந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியில் நேற்று இரவு 12:10 மணிக்கு கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் ரமேஷ் தலைமையிலான நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது விவேகானந்தர் என்பவர் ஓட்டி வந்த காரில் எந்தவித ஆவணங்களும் இன்றி அவர் வைத்திருந்த ரூபாய் 1,10,000 ரொக்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் இன்று காலை 7 மணி அளவில் கூட்டுறவுத்துறை CSR ரம்யா தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த கண்காணிப்பு குழுவினர் அசோக் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற ரூபாய் 2 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. ஆனாலும் புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத காரணத்தால் இன்னும் 2 தினங்களுக்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை துடியலூர் கணுவாய் சாலையில் அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சாலையை கடக்க பறந்து வந்த பெண் மயில் ஒன்று அவ்வழியாக சென்ற மின்சார கம்பியில் பட்டு மின்சாரம் தாக்கி சாலையில் விழுந்துள்ளது. இதை பார்த்த அவ்வழியாக வந்த ராமலிங்கம் என்பவர் உயிருக்கு போராடிய மயிலை மீட்டு தண்ணீர் கொடுத்து முதலுதவி அளித்தார். ஆனால் சிறிது நேரத்தில் மயில் பரிதாபமாக இருந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறப்பிற்கான காரணம் அறிய பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு பகுதியில் பெட்டா குறும்பர் இன மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அவர்கள் 40 குடும்பங்களுக்கு 2019 இருந்து தனிநபர் உரிமை வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்து வந்ததாகவும் அக்கோரிக்கையானது ஒவ்வொரு ஆண்டும் வனத்துறையினால் நிராகரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து கோட்டாட்சியரிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும்
இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கூறி 40க்கும் மேற்பட்ட பெட்டா குறும்பர் இன மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள புகார் மனு பெட்டியில் போட்டு சென்றனர்.